வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி செம்மையாக ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோங்க. இது ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக. இது வரைக்கும் இந்த மாதிரி டிசைன் நான் போடலை. வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளவுஸோட உயரம் 15 இன்ச்சு, சுற்றளவு 10.75. ஆம்கோலோட உயரம் 6 இன்ச்சு, நெக்கோட அகலம் 3 இன்ச்சு. பேக் சைடு உங்கள் இடுப்போட என்ன அளவோ மார்க் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ கீழேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்டார் நெக் போட்டுக்கோங்க. இது ஸ்டார் நெக்கில் தான் இந்த டிசைன் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் வரும் நமக்கு. இப்போ ஸ்டார் நெக் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம ப்ளவுஸில் வச்சு அடித்து திருப்பிடலாம். கரெக்டாக இந்த கார்னரில் நிப்பாட்டி திருப்புங்க. ஒரே அளவாக இருக்கணும், கூட குறைய பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது ஃபினிஷிங்கு. இதை கட் பண்ணிவிட்டு திருப்பி தைச்சிடலாம். இதோட கை டிசைன் நாளைக்கு போடுறேன் அடுத்த வீடியோவில், தவறாமல் பாருங்கள். ஏன்னா கை டிசைனும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி அங்கங்கே கட் பண்ணி விட்டு கார்னரில் தையலோட எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணி விட்டு திருப்பி நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டுட்டு நம்ம லைனிங் கிளாத் வெளில தெரியாத அளவுக்கு எட்ஜிலே தையல் போடலாம். கரெக்டாக அந்த கார்னரில் நிப்பாட்டி திருப்புங்க. நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். நிப்பாட்டி திரும்ப போகும்போது தான் நமக்கு அந்த ஸ்டார் கரெக்டாக கிடைக்கும். இப்போ பட்டி அடித்தாச்சு, ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிடலாம். பேக் சைடு நம்ம அடித்து திருப்பிட்டோம். முன்னாடி நெக்கு நமக்கு கொஞ்சம் பைப்பிங்க்கு தள்ளி வச்சு தையல் போட்டுக்கலாம். 2 தையல் போடுங்க. போட்டுட்டு இப்போ பைப்பிங் பண்ணிடலாம். கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்புங்க. அப்போ தான் அந்த ஸ்டார் நெக்கோட ஷேப் கரெக்டாக கிடைக்கும். சாரியிலேருந்து தான் கட் பண்ணியிருக்கேன் இந்த கிளாத்து. சாரியில் உள்ளே ஒரு 1/4 மீட்ரு கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக லைனிங் கிளாத் உள்ளே கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ பைப்பிங் தைச்சிடலாம். அழகாக சன்னமாக உருட்டி தைங்க. ஒரே அளவாக இருக்கணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் லைட் போட்டால் நல்லாயிருக்கும் தைக்கிறதுக்கு, அதனால் மறந்துட்டு போட்டுட்டேன் வீடியோ எடுக்கிற ஞாபகம் இல்லாமல். ஏன்னா அந்த பள்ளம் நமக்கு கரெக்டாக தெரியும். லைட்டு போடலைன்னா கொஞ்சம் இதாக இருட்டாக இருக்க மாதிரி தெரியும் அந்த இடம். அதனால் போட்டிருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ அந்த கார்னர்லாம் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம உருட்டி தைச்சிடலாம். உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் தைக்க ஆசைன்னா கண்டிப்பாக பைப்பிங் சூப்பராக பண்ணுங்கள். பைப்பிங் அழகாக பண்ணிட்டிங்கனாவே உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் ஈஸியாக வந்துடும். இப்போ ஃபுல்லாகவே பைப்பிங் வச்சாச்சு.
நிறைய பேர் சாரீலேருந்து கட் பண்ணால் பத்துமா அப்படின்னு கேட்குறீங்க. 1/4 மீட்ரு கட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லைனிங் வாங்கிட்டு சென்டரில் 70 பாயிண்ட் லைனிங் வாங்கினீங்கன்னா போதும். சென்டரில் வந்து கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வச்சு தைச்சிடலாம். நல்லாவே அகலமாகவும் இருக்கும். இப்போ அந்தந்த கார்னரில் கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டு ஃபுல்லாகவே நம்ம ஹெம்மிங் பண்ணிட்டேன் நான். பாருங்கள், கரெக்டாக நமக்கு கிடச்சிருக்கு ஸ்டாரு. இப்போ வந்து நமக்கு சாரியில் ப்ளவுஸில் வந்து சன்ன பார்டர் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சைடு உள்ள பார்டரை வந்து கைக்கு எடுத்துக்கிட்டு ஒரு சைடு உள்ள பார்டரை நம்ம டிசைனுக்கு எடுத்துருக்கோம். அதாவது நீங்கள் 2 பக்கமும் ஒரு சைடு பார்டர் வச்சு டிசைன் பண்ணுறீங்கன்னா கைக்கு வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்கன்னா நமக்கு ஜாயிண்ட் வராது. கொஞ்சம் ஓரளவுக்கு குண்டாக இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அடியில் வந்து ஒட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். 2 பக்கமும் ஓடு தையல் போட்டுடலாம். நமக்கு பார்டர் மட்டும்தான் தெரியணும். இந்த கரை 2 ஓரமும் தெரியக்கூடாது. இந்த மாதிரி மார்க் போட்டுக்கோங்க. மார்க் போட்டு நம்ம இப்படி தான் வச்சு தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளவுஸில் கட் பண்ண பார்டரை 2 ஓரமும் ஒரு தையல், அதாவது சாரியில் கட் பண்ணுவோம் இல்லையா 1/4 மீட்ரு, அது 2 சைடும் உள்ள பார்டரை எடுத்து ஒரு தையல் போட்டு எடுத்திருக்கேன். டிசைனுக்காக இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாண்டல் கலர் பார்டர் கொடுத்துட்டு ரெட் கலர் பார்டர் வந்து நம்ம கீழே கொடுக்க போகிறோம். சாண்டல் கலர் பார்டர் ஃபஸ்ட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் தைச்சிருங்க. நூல் வந்து என்ன கலர் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நூல் போடுங்க. ஏன்னா நம்ம ரெட் கலர் போட்டோன்னா அசிங்கமாக தெரியும். அதனால் சாண்டல் கலர் மாற்றிக்கிட்டேன். நம்ம வந்து கரெக்டாக அந்த பைப்பிங்க்கு கீழே 1/2 இன்ச்சு தள்ளி இறக்கமாக வச்சு நீங்கள் தைங்க. ஏன்னா அடுத்த பார்ட்ரு நம்ம வைக்கிறப்ப வந்து உங்களுக்கு அந்த பிசுறு வந்து உள்ளே போயிடணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஓடு தையல் ரெட் கலரில் நம்ம போட்டிருக்கோம், எல்லாம் பிரித்து எடுத்துடலாம். இப்போ 2 பக்கமும் வச்சாச்சு. இப்போ இந்த ஆம்கோல்லேருந்து கரெக்டாக அந்த ஸ்டார் நெக் கார்னர் இருக்கு இல்லையா, அதில் கரெக்டாக ஒட்டி வர மாதிரி பார்த்துக்கோங்க. நமக்கு பைப்பிங் ஒட்டி இருக்கணும். அதுக்காக பைப்பிங் மேலே தையல் போட்டுறக்கூடாது. பைப்பிங்கோடு ஒட்டி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த சென்டரில் ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சு திருப்புங்க. நமக்கு வந்து நேராக வரணும். அந்த ஃப்ளிட்ஸு நீங்கள் வச்சுருக்கிறது வந்து நேராக வர மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நிப்பாடி திருப்பி இப்போ அந்த பக்கம் தைச்ச மாதிரி இங்கிட்டும் நம்ம தைச்சிடலாம். இப்போ அந்த சைடு உள்ள ஆம்கோல் எடுத்து ஷோல்டர்லேருந்து வச்சு பார்த்து அப்படியே அளவு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பக்கம் நம்ம எதுலேருந்து தைச்சிருக்கோன்றது வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா சரியாக தான் நமக்கு வரும், இருந்தாலும் ஒரு கெஸ்ஸிங்கை நம்ம வந்து வச்சு பார்த்துக்கலாம். இப்போ இந்த மீதி உள்ள பார்டரை வந்து நம்ம முன்னாடி கழுத்துக்கு வைக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக கட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ரொம்ப இதாக உள்ளே தள்ளி கட் பண்ண வேணாம். ஏன்னா இது வந்து நமக்கு சீக்கிரமாக ஈஞ்சிட்டு வர மாதிரி மெட்டீரியல் இது. இப்போ இந்த பார்டரை நம்ம முன்னாடி கழுத்து கொடுத்துடலாம். கரெக்டாக அதோட ஒட்டி கொடுங்க. நமக்கு பார்த்தா தனித்தனியாக ஜாயின் பண்ண மாதிரி தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒன்று ஒட்டி கொடுத்துருங்க. கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு ஒரு 3 ஃப்ளிட்ஸு கொடுங்க. சின்ன சின்னதாக நமக்கு அந்த வளைவு கிடைக்காது, அதுக்காக. ரொம்ப சின்னதாக கொடுங்க. இப்போ இது பாருங்க, படிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நமக்கு வந்து பார்டர் வச்சுக்கிற வேலை முடிஞ்சு. இப்போ அகலம் வந்து 1.25, உயரமும் 1.25 எடுத்திருக்கேன். 2 இன்ச்சு வேண்டாம், 1.25 எடுத்துக்கோங்க.
இது முக்கோணமாக மடித்து இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாமே டிசைன் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா ஸ்டார் நெக்குக்கு வந்து இந்த டிசைன் தான் பொருத்தமாக இருக்கும். வேறு எதுவும் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. இது பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தர்மாக்கோல் பாலில் வந்து பண்ணலாம். மற்றபடி வேறு எது கொடுத்திங்கனாலும் இதுக்கு செட் ஆகாது. ஸ்டார் நெக் மாதிரியே இதுவும் தெரியும் நமக்கு. அதனால் இப்போ கேன்வாஸ் எடுத்திருக்கேன். 3 இன்ச்சு உயரம், 3 இன்ச்சு உயரம், 2.5 இன்ச்சு உயரம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அகலம் வந்து ஒன்று வந்து 2 இன்ச்சு, ஒன்று வந்து 1.5 இன்ச்சு இருந்தால் போதும். மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ நான் வரைகிற மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட குட்டியாக 2 பீஸு 3 இன்ச்சுக்கு 2 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக 2.5 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துடும் நமக்கு. அதாவது ஒன்று வந்து பெருசாக, 2 வந்து கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை பெட்ஷீட்லேயே வந்து மிஷின்லேயே வந்து பெட்ஷீட்டை போட்டு நான் அப்படியே அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுதான் நம்ம வந்து சாரியில் கட் பண்ண, உள்முந்தியில் கட் பண்ண கிளாத்து. இதிலே வந்து நம்ம பைப்பிங் வச்சு இது ஃபுல்லாகவே நம்ம டிசைன் பண்ண போகிறோம். கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ப்ளவுஸோட கலரில் உள்ள கேன்வாஸில் அந்த எட்ஜிலே அப்படியே வச்சு தையல் போட்டு வாங்க. 4 பக்கமும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடியில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு தான் நான் கிராஸ் பீஸ் வச்சுருக்கேன். ரொம்ப அகலமாக வைக்க வேணாம், சுருக்கம் வரும். அதனால் வந்து வெறும் 1/2 இன்ச்சுக்கு வச்சிங்கன்னா போதும். ரெண்டையும் விலக்கி விட்டு அப்படியே சென்டராக தையல் போட்டுங்க. இப்போ சன்னமாக நம்ம பைப்பிங் வச்சிடலாம். கேன்வாஸ் இருக்கிறனால நமக்கு அழகாக வரும் பைப்பிங்கு. ஒரு இடத்துல பெருசாக அந்த மாதிரி வர மாதிரி இருந்துச்சுன்னா ஹெம்மிங் பெரிய ஊசி வச்சு அப்படியே லைட்டாக உள்ளே தள்ளி விடுங்க. அப்போ வந்து தள்ளி விட்டிங்கன்னா ஏன்னா கை நமக்குள்ளே போகாது. ஹெம்மிங் ஊசி பெரிய ஊசி வச்சு நல்லா உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ அப்படியே மேலே மடித்து உள்ளே இருக்க கொஞ்சம் பீஸில் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே லைட்டாக மடித்து தைச்சி விட்ருங்க. இது உள்ளார வந்து நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் பின்னாடி பார்க்குறதுக்கு, அதாவது வந்து உங்களுக்கு நீட்னஸ் வந்து நல்லா கிடைக்கும் பைப்பிங்கு. அதனால் உள்ளே இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து தைச்சிட்டோம். செமையாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம சென்டர் கரெக்டாக வச்சு அடையாளப்படுத்திட்டு இப்படி 2ஆக மடித்து சென்டர் அடையாளப்படுத்திடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பெரிய பீஸு கரெக்டாக நேராக இருக்க மாதிரி பார்த்துங்க. இது ரொம்ப பெருசாகவும் வேணாம், நல்லா இருக்காது. சிலர் வந்து ரொம்ப பெருசாக வைப்பாங்க, 4 இன்ச்சுக்கு அந்த மாதிரி வைப்பாங்க. அப்படிலாம் தேவையில்லை. இந்தளவே அளவானதானா நமக்கு கொஞ்சம் கீழே வந்து இடுப்பு வந்து 1.5 இன்ச்சு மேலே ஏற்றி நம்ம அந்த டிசைன் வந்துச்சுனாவே சரியாக இருக்கும்.
அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணிவிட்டு மேலே கீழேலாம் நூல் கட் பண்ணிவிட்டு அடுத்த பீஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம். நூலெல்லாம் கரெக்டாக கட் பண்ணுங்கள். இப்போ அதை ஒட்டியாக அடுத்த பீஸ் வைங்க. இப்போ இந்த பக்கமும் நம்ம வச்சிடலாம். பைப்பிங்கோட பள்ளத்திலேயே போடுங்க. இப்போ 3மே வச்சு நம்ம தையல் போட்டாச்சு. இதுக்கு வந்து அலுமினிய பட்டன் வந்து சென்டரில் ஒன்று வைக்கலாம். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க டிசைன் வந்து ஆம்கோல் வந்து கையோட தையலுக்கு விட்டுட்டு அப்படியே தள்ளி அப்படியே ஒன்றா உள்ளே கொடுத்து, இது தனித்தனியாக கட் பண்ணணும்னு கிடையாது. அப்படியே நூலை உள்ளே தள்ளி விட்டு நம்ம ஒரே அளவில் கொடுத்துட்டு வரலாம். கரெக்டாக ஒரே அளவாக வச்சு கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ண தேவையில்லை. அது அப்படியே நம்ம உள்ள நூலை வந்து தள்ளி விட்டுறலாம். பிசுறு இருந்துச்சுன்னா கையில் பெரிய ஊசி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே நம்ம வந்து உள்ளே தள்ளி விட்டு நம்ம தைச்சிக்கலாம். அப்படியே உள்ளே தள்ளி நம்ம வந்து இந்த பூ டிசைன் பண்ணியிருக்கோம்ல அது வரைக்கும் கொடுத்துட்டு வாங்க. அது வரைக்கும் வந்தது நம்ம நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மேலே வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அந்த பைப்பிங் வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம். ரொம்பவும் கேப் விடாதீங்க, விட்டால் நல்லா இருக்காது. இப்போ நம்ம வந்து அப்படியே சென்டரில் வரைக்கும் தையல் போட்டுட்டு அப்படியே மேலே திருப்பி அந்த ஃப்ளிட்ஸு நம்ம கொடுத்தோம்ல அதில் ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே கீழே வந்து நம்ம இங்கே வந்து இந்த பூ டிசைன்லேருந்து கொடுத்தோம்ல அதுலேருந்து கொடுத்துட்டு வாங்க. இப்போ இதிலேருந்து நம்ம அந்த ஆம்கோல் வரைக்கும் கொடுத்துடலாம். அலுமினிய பட்டன் வச்சு நான் வச்சு தைக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம அந்த பூ டிசைனுக்கு லைன் போடுற ஞாபகம் வந்தது. அதனால் ஒரு 2 தையல் போட்டுட்டேன். அதுவும் சேர்ந்து வீடியோ எடுத்துட்டேன். நான் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு மறுபடியும் நான் லைன் போட்டேன். சில நேரம் நம்ம மறந்துட்டு பண்ணிடுவோம் இல்லையா, இப்போ சேர்த்து அதையும் நான் எடிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், இது இந்த மாதிரி விட்டாவே சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் லைன் போட்டு நம்ம வந்து கரெக்டாக அது மேட்ச்சு
நூல் வந்து கரெக்டாக நம்ம பாசியும் அந்த என்னென்ன கலரு சட்டை போடுறோமோ அதே கலர் நூல் போட்டு நம்ம பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறம்போது. சேம் கலர் பாசியும் கொடுத்துடலாம். ஒன்றுக்கும் 4 தையல். ரெட்டை நூல் போட்டோன்னா 2 தடவை திருப்பினீங்கனாவே போதும். நான் வந்து ஒத்த நூல் தான் போட்டிருக்கேன், அதனால 4 தடவை திருப்புறேன். இப்போ 5 லைன் போட்டிருக்கேன். இதே மாதிரி திருப்பி 4 தடவை திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அடுத்ததில் போட ஆரம்பிச்சிடலாம். சென்டரில் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று போட்டிருக்கேன். இப்போ ஃபுல்லாக நம்ம போட்டாச்சு. இப்போ தான் அந்த பட்டன் வச்சுருக்கணும். நான் அது முன்னாடியே வந்து அவசரப்பட்டுட்டேன். நான் இது சுற்றிலும் கரெக்டாக வச்சு தைச்சிடலாம். சிம்பிளாக இருந்தாலும் நம்ம அந்த பார்டர் மட்டும் வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறது வந்து உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குங்க. அதனால் சன்ன பார்டர் தான், பிளெயின் சாரீ மாதிரி தான் இருக்குது. சாரீலே ரொம்ப கச்சன்னு டிசைன் கிடையாது. அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப இடுப்பாக சூப்பராக இருக்குது. சுற்றிலும் தைச்சி விட்டுடலாம். இதில் ஹோல்ஸ்லாம் கிடையாது, நான் சிங்கிள் தான் வச்சுருக்கேன். ஹோல்ஸ் வச்சிங்கன்னா வந்து நமக்கு சில நேரம் எடுத்துகிட்டு வந்துடுது, அதனால் சிங்கிள் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ நல்லா திக்க போட்டு சுற்றி எடுத்துடலாம். இப்போ இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு டாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ அதை ஃபுல்லாக டாட் போட்டுட்டு இப்போ முன்னாடி கழுத்துக்கும் நம்ம கொடுத்துடலாம். முன்னாடி கழுத்துக்கு சேம் அளவு தான் கொடுக்குறேன். ஒரு 6-7 பீஸ் கொடுத்திங்கனாவே போதுமானதாக இருக்கும். ஏன்னா நம்ம சாரீ வச்சு இது பண்ணுறேன்னா நம்ம பின்னு குத்துறதுனால கரெக்டாக உங்களுக்கு அந்த இடம் வர வரைக்கும் இருந்தால் போதும். ரொம்ப உள்ளே நம்ம டிசைன் பண்ணணும்னு தேவையில்லை. அப்படியே திருப்பிக்கலாம். நம்ம நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்தா இந்த பார்டர் தனியாக அது தனியாக ஜாயின் பண்ண மாதிரியே இருக்காது, உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். செமையாக இருக்குது பாருங்கள். இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து சேம் கலர் பாசி கொடுத்துடலாம். இதுக்கும் ஆம்கோல்லேருந்து அப்படியே ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு 2 இதுக்கு திக்கு போட்டு 2 தடவை குத்திட்டு அடுத்து போக போக நம்ம வந்து அப்படியே ஒன்று ஒன்று குத்துனீங்கனாவே போதும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. உண்மையிலே ரொம்பவே அழகாக இருக்குது. இது முன்பக்கம் நல்ல சாண்டில் கலர். இது கை வந்து நாளைக்கு போடுறேன் நான், ஏன்னா இதுவே பெரிய வீடியோ. கை வந்து நாளைக்கு சொல்லித்தரேன்.
கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.